உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ சமீப காலமாக மிகவும் பரபரப்பாக அனைவருமே இதனை செய்தாக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாய சூழலில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈபியில் ஆதார் நம்பரை இணைப்பது. ஸோ இந்த நடவடிக்கை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பலருக்கும் ஒரு குழப்ப நிலை இருக்கும். நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் அதில் சில விடயங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதனை தெளிவுபடுத்துவதற்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ஆதார் இணைக்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாகவே நீங்களே ஆதாரை இணைத்து கொள்ளலாம். இதில் பலரும் கேட்கக்கூடியது ஒன்று இருக்கும். என்னென்னா, அங்கே வீடு விலைக்கு வாங்கினோம், இன்னொன்று இந்த வீடு கட்டி பல வருடங்கள் ஆயிடுச்சு, பேர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு நபர் இருக்கிறாங்க, ஸோ இன்னும் நாங்கள் பெயர் மாற்றாமல் இருக்கிறோம், அப்போ நாங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் சந்தேகங்கள் பலரிடத்திலும் இருக்கும். ஸோ அதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தாலும் இப்போவும் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் முடிந்த அளவிற்கு பெயர் மாற்றம் செஞ்சுருங்க. ஆனால் இந்த ஆதார் இணைப்பதற்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. இபி கனெக்ஷன் யார் பேரில் இருந்தாலும் ஓகே. ஆனால் வீட்டின் உரிமையாளராக இருக்கும் பட்சத்தில் நீங்களே உங்களுடைய ஆதாரை கொடுத்து நீங்கள் இதில் இணைத்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிலர் கேட்குறாங்க, ஆதாரில் நாங்கள் மொபைல் நம்பர் இணைக்கலை, இல்லை மொபைல் நம்பர் மிஸ் ஆகிருச்சு, இன்னொன்று நாங்கள் இபியில் மொபைல் நம்பர் இன்னும் கொடுக்கலை, அதில் இணைக்கலை, இப்படியான பலரும் கேட்பது உண்டு. ஸோ இதற்கும் நீங்கள் பிரச்சனையே இல்லை. நீங்கள் மொபைல் நம்பர் இபி கனெக்ஷனில் நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதிலேயே ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து இதில் அப்லோடு பண்ணிடலாம். அதில் மெயினாக என்னென்னா, இது அப்லோடு பண்ணும்போது மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அந்த எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா ஓடிபி அதில் தான் வரும். ஸோ அது வந்த பிறகு தான் உங்களுக்கு இதில் இணைக்க முடியும் ஆதாரை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அது எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் இபிக்கான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் மூலமாக தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இதில் அனைத்து விடயமுமே இதில் இருக்குது. சரிங்களா? இதில் இப்போ நீங்கள் தமிழ் வடிவம் வேணும்னாலும் நீங்கள் அதையும் கூட நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம். ஸோ அதற்கும் இதில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் ஆன்லைனில் பணம் எல்லாமே கட்டிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தமிழ் வடிவம் இதை நீங்கள் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் தகவல்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு அதில் தான் இப்போ இந்த ஆதார் இணைப்பதற்கான அந்த தகவலை கொடுக்க போகிறீங்க. ஸோ அதில் அந்த ஆதார் இணைக்கிறது இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், அடுத்த என்ன பேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய அதாவது சர்வீஸ் நம்பர் இருக்கு இல்லையா? இந்த சர்வீஸ் நம்பரை நீங்கள் கடைசி 3 நம்பர் 4 நம்பரை மைண்டில் வச்சுருப்பீங்க. முழு நம்பரையும் நீங்கள் அதில் அடிக்கணும். அடிச்சுட்டு நீங்கள் அதை உள்ளே போனீங்கன்னா சப்மிட் கொடுத்து அடுத்து கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பரும் அதுவும் வந்துடும். அடுத்து மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பர் கூட அதில் வந்துடும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கே நீங்கள் ஓடிபி வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்ஸுங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். அப்படியே இல்லை வேறு நம்பருக்கு தான் நாங்கள் ஓடிபி தேவை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, நோன்னு கொடுத்துருங்க. ஸோ நோங்கிறத நீங்கள் அந்த அந்த இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ கொடுத்த உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் நம்பரு, அடுத்த மொபைல் நம்பரை நீங்கள் எது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துட வேண்டியது. ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னு சப்மிட் கொடுத்துட வேண்டியது. ஸோ அது கொடுத்த உடனே உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு எந்த நம்பர் நீங்கள் செகண்ட் ஒரு நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபி நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியது. கொடுத்த உடனே உங்களுக்கு கனெக்ஷன் நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கன்சியூமர் உங்கள் பேர் இருக்குது, அப்புறம் சப்ளை அட்ரஸ்ஸு அது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓனரா டெனண்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓனர்னா ஓனரும் கொடுத்துட வேண்டியது. அடுத்து ஆதார் நம்பர், ஸோ 12 இலக்க நம்பரை கேப்பே விடாமல் அதை அடிச்சிருங்க. அதுக்கு கீழே ஆதாரில் எப்படி உங்கள் பெயர் இருக்குதோ அதுபடியே நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த காலத்தில் நீங்கள் அடிச்சிட வேண்டியது தான்.
ஸோ அடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஆதாரை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும். ஸோ இந்த அப்லோடு இருக்கு இல்லையா, ப்ரௌஸு அப்லோடுன்ட்டு. ஸோ நீங்கள் அப்லோடு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆதாரை ஜேபிசி ஃபைலில் வந்து நீங்கள் 300 கேபிக்குள்ளே உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரௌஸை கொடுத்து அந்த உங்கள் ஆதாரை வந்து அப்லோடு பண்ணிக்கிற வேண்டியது. ஸோ அப்லோடு பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஹேர் பை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியது. கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஆதார் வந்து சப்மிட் ஆயிருச்சு, அக்னாலஜ்மெண்ட்டு வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உடனே வரும், சில நேரங்களில் லேட்டாக கூட வரும். ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் கூட வரும். அது உடனே வரும்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா குறிப்பிட்ட டைம் கூட இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஆதார் வந்து இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாகவே அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை வந்து அனைத்து உறவுகளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கரண்டில் டிவியில் அதாவது மின் இணைப்பில் வந்து ஆதார் இணைப்புங்கிறது கட்டாயம் ஒன்றாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பதிவை வந்து அனைத்து உறவுகளுக்குமே ஷேர் பண்ணி அனைவருமே பயன்படும்படி செய்யுங்க. ஸோ இதற்காக அலைய வேண்டியதில்லை, உங்களுடைய மொபைல் ஃபோனே போதும். ஸோ அதிலேயே நீங்கள் பதிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம் சேனலை நீங்கள் பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.